Stepstone Viram Phase 2. Kattupakkamla premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பல முயற்சிகள் எடுத்துட்டேன் சார், நான் எடுக்காத முயற்சியே கிடையாது. ஆனால் 80% கொண்டு போயிடுவேன், அந்த 20% நான் எப்படியோ லாக் ஆகிடுவேன். ஸோ எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்கள் இந்த வட்டம் எடுக்கிற அத்தனை விதமான முயற்சிகள் கிட்டத்தட்ட 100 நாட்களில் துலாம் ராசி எந்த விஷயத்தை உள்நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ, எந்த விஷயத்துக்காக சிந்தனைகளை அதிகமாக செலவழித்தாங்களோ அத்தனை விதமான விஷயங்களிலும் வெற்றி பெற போகிறாங்க. இவங்க கூடவே இருந்து இவங்களை காயப்படுத்துகிற உறவு, இவங்களை கஷ்டப்படுத்துகிற உறவு இவங்களை விட்டு விலகி சென்று இவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்போது இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ kids centric amenities. Stepstone Viram Phase 2 kids themed apartments. Stepstone Viram Phase 2. Kattupakkamla premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், நார்மலாவே இப்ப சனி பயிற்சி அப்படின்னா நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சார்? அதாவது சனி பகவான் வக்ரமாகிறார் அப்படின்னா சூரியனுடைய கதிர்வீச்சுகள் சனி பகவானுக்கு கிடைக்காத போது சனி பகவான் என்ன பண்ணுவார்னா முன்னோக்கி நகரக்கூடிய சனி பகவான் பின்னோக்கி நகர்வார் அப்படிங்கிறது கணக்கு. பொதுவாகவே ஒளி கிரகம், நவகிரகத்தில் ஒளி கிரகம் யாருன்னா பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். இந்த சூரிய பகவான் தான் எல்லா கிரகங்களுக்குமே தன்னுடைய கதிர்வீச்சுகள் மூலமாக முன்னோக்கி நகரக்கூடிய செயல்பாடுகளை செய்வான். அதாவது நம்மளுடைய ராகு கேது பகவானை தவிர்த்து, அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் ஆல்ரெடி அவங்க நிழல் கிரகம் தான். ஸோ அவங்க ரிவர்ஸில் தான் வரணும், அது அவங்களுடைய செயல்பாடு. ஆனால் மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன் முதல் சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா முன்னோக்கி தான், 7 கிரகங்களுமே முன்னோக்கி தான் நகருவாங்க. ஸோ இந்த சூரியனுடைய கதிர்வீச்சுகள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களாம் பின்னோக்கி நகரக்கூடிய சூழ்நிலை வருங்கிறது உண்மை. சந்திர பகவானுக்கு அந்த நிலை எப்பயுமே கிடையாது. இந்த சந்திரன் எப்பவுமே முன்னோக்கி தான் அவரும் ஒரு ஒளிக்கிறதுனால முன்னோக்கி தான் நகருவார். அப்போ இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிற சனி பகவான் நட்சத்திர பாத ரீதியாக பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரகங்கள் ரீதியாக ஏற்படுது. ஸோ அதாவது ஜூலை 27 ஆரம்பிக்கிற இந்த வக்கர பயிற்சியானது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் இந்த வக்கர காலம் இருக்குங்கிறது கணக்கு. அப்போ அந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்ர நிலையில் சென்று கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், வக்ர நிவர்த்தியாகி மறுபடியும் என்ன பண்ணுவார், முன்னோக்கி நகரக்கூடிய தன்மையை தான் நம்ம வக்ர காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வக்ர பயிற்சி காலங்களில் நம்முடைய சனி பகவான் என்ன செய்வார், என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஒரு மனிதன் நார்மலாக இருப்பார், அவர் திருப்பி கோவப்படுறாரு, இல்லாட்டி ஒரு விதில் அழுத்தமான சூழ்நிலையில் பிடிவாதமாக தவறான பாதையை நோக்கி போகிறான்னா நம்ம சொல்லுவோம்ல, ஏன்டா உனக்கு என்ன வக்ர புத்தி வந்துருச்சா, ஏன்டா இப்படி தேவையில்லாத எண்ணத்தை நோக்கி ஒரு யோசிக்கக்கூடாத விஷயத்தை யோசிக்கிற, பார்க்கக்கூடாத செயல்பாடை பார்க்குன்னு துடிக்கிற அப்படிங்கும் பார்த்தீங்களா. ஸோ சாதாரணமாக பிறந்த இந்த மனித பிறவி எடுத்த நமக்கே எப்படின்னா, நவகிரகங்களில் ஒரு கிரகமான நம்முடைய சனி பகவான், அதுவும் சனி பகவானை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. பொதுவாகவே சனி பெயர்ச்சியினாலே ஒரு பதட்டமும் பயம் வந்துடும். காரணம் என்னன்னா, சனி பகவான்னா நீதி அரசர், தப்புனா தப்பு, சரினா சரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபருங்கிறனால என்ன ஆகுது, சனி பயிற்சியை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஸோ இப்போ சனி வக்கர பயிற்சிங்கும் போது ஒரு தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் என்ன பண்ணும், கொஞ்சம் அழுத்தமாக சுட்டி காட்டும். ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த வக்கர பயிற்சி காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் நம்முடைய சனீஸ்வர பகவான் வக்ர பயிற்சி காலம் செயல்படுறார்.
இந்த 138 நாட்களில் 100 நாட்கள் யாருமே பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கு என்ன விஷயங்களுக்காக அவங்க எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ, என்ன விஷயம் கிடைக்கலன்னு மனசார வருத்தப்படுறாங்களோ அத்தனை விதமான விஷயங்களையும் அற்புதமாக அவர்களுடைய பிறவி பலனை வைத்து, அவர்களுடைய ஜென்ம பலனை வைத்து, அவருடைய கிரகமைப்பை வச்சு என்ன பண்ணுவார், சரியான ஒரு பங்கீடு கொடுத்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் இந்த 100 நாட்கள். இந்த 100 நாள் ஏன் பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வக்ரமாக தான் இருப்பார். ஆனால் அவர் வக்ரம் பெற்ற இடம் யாருன்னா குருவோட வீடு. மீன ராசியில் குரு வீட்டில் தான் வக்ரம் பெற்றிருக்காரு. அந்த ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்காருன்னா, இப்போ வந்து கடகராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். நல்ல வில் பவராக உட்காந்துருக்கார். அந்த உச்சம் பெற்ற குரு இந்த வக்ரம் அடைகின்ற சனி பகவானை பார்க்கறனால அது வக்ரம் என்பது என்ன ஆகும்னா, இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய, இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக குரு பகவான் சனி பகவானை இயக்குவார். என் வீட்டில் இருக்க எனக்குரிய எல்லாருமே கஷ்டப்படுத்தாத, என் வீட்டிலேருந்து யாரையும் காயப்படுத்தாத, நான் உன்னை பார்த்து அதுக்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்துகிறேன்னு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் சனி பகவானை ஃபாலோ பண்ணுவார். அப்போ அந்த 100 நாட்கள் யாருமே பதட்டப்படாமல் ரிலாக்ஸாக போயிடலாம். மீதி உள்ள 38 நாட்கள் என்னென்னா, இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அதிசாரமாக நம்முடைய சிம்ம ராசிக்குள்ள நுழைவார். அப்போ குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, சனி பகவான் தன்னுடைய வக்ர காலங்களை கொஞ்சம் ஆளுமை செலுத்தக்கூடிய தன்மை. ஏன்னா நான் தான் இருக்கேன்ல, என்ன யார் என்ன பண்ண முடியும், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண இல்லை. அப்போ நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு என்ன பண்ணுவார், சனி பகவான் அவருடைய செயல்பாடு எடுத்துக்கிடுவார். இந்த 38 நாட்கள் நம்முடைய 12 ராசி அன்பர்களுமே என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் அவங்க நிதானமாக இருந்து செயல்பட்டு என்ன தானங்கள் கொடுத்தா அவங்களுக்கு என்ன மாதிரி வெளிச்சங்கள் கிடைக்கும், தடைகள் இல்லாமல் சமாளிக்க முடியுங்கிறது தான் நம்ம இந்த வக்ர பயிற்சி காலங்களில் பொதுவாகவே பார்க்கக்கூடிய பதிவுகள். ஓகே சார், அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்க சார், அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு வக்ர பயிற்சி காலம் எந்த மாதிரி இருக்கும்? துலாம் ராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். நண்பர்களிடம் அதிகமாக வெட்டு கொடுத்து வாழக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். ரொம்பவும் அதிகமாக தன்னுடைய பார்ட்னரை முழுமையாக நம்பக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அவர்கள் மூலமாகவே வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்தவர்கள் தான் நம்முடைய துலாம் ராசி. துலாம் ராசி அப்படின்னு போட்டுட்டாலே பக்கத்தில் என்ன போட்டலாம்னா நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு கிட்டத்தட்ட அத்தனை விதமான விஷயங்களையும் பொருந்தக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான நபர்கள் உண்டு. கிட்டத்தட்ட 80% துலாம் ராசி என்பர்கள் நம்ம சொன்ன இந்த தாரக மந்திரத்துக்குரியவர்கள். மீதி உள்ள ஒரு 20% துலாம் ராசிக்காரங்க இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாதுங்கக்கூடிய நபர்களும் உறுதியாக உண்டு. ஏன்னா தெராசு தான் துலாம் ராசியுடைய சிம்பல் என்ன, திராசு. எடைக்கு எடை, ஒரு பக்கம் நல்லது இருக்கும், இன்னொரு பக்கம் கெட்டது இருக்கும். அப்படிங்கிற மாதிரி 2 விதமான பண்பாளர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு 80% துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய லைஃப்பில் நிறைய போராட்டங்களை, நிறைய சிக்கல்களை, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட காலமாக அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் எந்த அளவுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணுமோ கற்றுக் கொடுத்துட்டார். ஒரு என்னன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போதும் அர்த்தாஷ்டமாக இருக்கும்போதெல்லாம் ஆட்டி படைச்சிட்டார். துலாம் ராசிக்காரங்களை வச்சு செஞ்சிட்டார். அடுத்து பஞ்சகத்தில் உட்காந்து பஞ்சம் இல்லாமல் செஞ்சிட்டார். இப்போ 6ஆம் இடத்துல அமர்ந்து சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா வக்ர நிலையில் போகக்கூடிய இந்த காலம் நம்மளுடைய துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவானுடைய பார்வை வக்ரம் படுகின்ற சனி பகவானுக்கு கிடைக்கிறனால துலாம் ராசி என்பவர்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் சிரமம் இல்லாமல் வெற்றி அடைப்பது. பல முயற்சிகள் எடுத்துட்டேன் சார், நான் எடுக்காத முயற்சியே கிடையாது. ஆனால் 80% கொண்டு போயிடுவேன், அந்த 20% நான் எப்படியோ லாக் ஆகிடுவேன். ஸோ எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்கள் இந்த வட்டம் எடுக்கிற அத்தனை விதமான முயற்சிகள் கிட்டத்தட்ட 100 நாட்களில் துலாம் ராசி எந்த விஷயத்தை உள்நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ, எந்த விஷயத்துக்காக சிந்தனைகளை அதிகமாக செலவழித்தாங்களோ அத்தனை விதமான விஷயங்களிலும் வெற்றி பெற போகிறாங்க.
இவங்க கூடவே இருந்து இவங்களை காயப்படுத்துகிற உறவு, இவங்களை கஷ்டப்படுத்துகிற உறவு இவங்களை விட்டு விலகி சென்று இவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்போது, அதே போல் துலாம் ராசி என்பவர்கள் யார் யாரெல்லாம் வேலை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கார்ட் பண்ணி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து தனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நான் இவ்வளோ தூரம் ஒரு உயிருக்கு உயிராக கம்பெனியை நேசிக்கிறேன், என் வீடை விட என் கம்பெனியை தான் நேசிக்கிறேன், என்னுடைய ஆஃபீஸை தான் நேசிக்கிறேன், என் தொழிலை தான் நேசிக்கிறேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்க, என்னை விட எல்லா விதத்திலும் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாத நபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கூட ஃபுல் இன்வால்மெண்ட்டோட செய்யக்கூடிய எனக்கு கிடைக்க மாட்டேங்கன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு வருத்தத்தை நீக்கி அவங்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பு, அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு, அவங்க எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை விதமான நல்ல விஷயங்களுக்குமே செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை யார் கொடுக்க போகிறான்னா நம்முடைய வக்கரம் பெற்ற சனிவான் குருவின் பார்வை மூலமாக கொடுக்க போகிறோம். அதேபோல் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. குடும்ப உறவுகள் புரிந்து கொண்டு துலாம் ராசியை நேசிக்கக்கூடிய தருணம் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்தில் நம்முடைய துலாம் ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டாக யாரை முழுமையாக நம்பினாங்களோ அவங்க மூலமாகவே ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு துரோகத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இவங்க மேலே தேவையில்லாமல் பழியை போட்டாங்க. துலாமும் ஒரு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, பழியை போட்டது யாருன்னா இவங்களுக்கு வேண்டியவங்க, இவங்க கூட உள்ள உறவு. அப்போ நம்ம ஏன் அவங்கள போய் காட்டி கொடுப்பானே, நம்மளே இந்த சுமையை சுமந்துக்கிறோன்னு தியாகி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சனி பகவான் என்ன பண்ணுவார், நம்ம துலாம் ராசியில் உச்சம் பெற்றிருக்கார். அப்படிப்பட்ட சனி பகவான் என்ன பண்ணுவார், தப்பு நீ செய்யலை, இவெல்லாம் தண்டனை அனுப்பிச்சில, உன்னை மாட்டி விட்ட நபருக்கு, உன்னை ஏமாத்துற நபருக்கு சரியான பாடத்தை கொடுக்கேன், அவன் உன்கிட்ட சரணடைவான். நீ வருத்தப்படாதங்கிற ஒரு தாரக மந்திரத்தை உறுதியாக செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பு. ஏமாற்றப்பட்ட துலாம் ராசி இனிமேல் போராட்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு தருணம் இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் 100 நாட்கள் சிறப்பாக இருக்க போது, செமையாக இருக்க போது துலாம் ராசி. ஓகே சார், இவங்க வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும் சார்? துலாம் ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவான் குரு பார்வை கிடைக்காத சில காரணங்களில் நைட் நேரங்களில் வேகமாக தூங்குறத ஃபாலோ பண்ணணும். நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க, கொஞ்சம் வாகனங்கள் ஓட்டுறாங்க அப்படின்னா முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க அதை அவாய்ட் பண்ணலைன்னா மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே அவங்க தூக்கத்தை தொலைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் இந்த 100 நாட்கள் நிம்மதியாக தூங்க போகிறாங்க. ஸோ இந்த வக்கர பயிற்சிக்காரங்களும் குரு பார்வை கிடைக்காதனால நைட் நேரங்களில் வண்டி வாகனங்கள் போவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது. தேவையில்லாத விரயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. துலாம் ராசிக்காரங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம், மற்ற ஃபேமிலி கூட போகும்போது யோசிக்காமல் பணத்தை செலவழிப்பாங்க. தனக்கு போக தான் தானம்னு ஒரு மந்திரம் இருக்குது. இவங்க தானத்துக்கு போக தான் தனக்குங்கிற யோசனையில் தான் வாழ்வாங்க. ஸோ அப்போ தானம் கொடுக்கலாம், தண்ட செலவு பண்ண முடியாது. ஸோ மற்றவங்களுக்கு வேகமாக பணத்தை எடுத்து கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அப்புறம் என்ன விஷயத்துக்கு இவங்க எதிர்நோக்கி போகிறாங்களோ அந்த விஷயங்களை முழுமையாக யோசித்து செஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. மற்றவங்களுடைய செயல்பாடில் கவனம் செலுத்துறது இல்லை, இவங்க எடுத்த பிளானை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதில் எக்காந்த கொண்டு தலையிடக்கூடாது. ஸோ இதிலெல்லாம் கரெக்டாக இருந்தால் துலாம் ராசிக்காரங்க சிக்கல் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்கும். ஓகேங்க சார், இவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சால் நன்மை கிடைக்கும் சார்? பொதுவாகவே துலாம் ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுக்கு கஷ்டப்படுகின்ற, அதாவது வயதான முதியவர்கள், சிறு குழந்தைகள் மருத்துவ செலவு கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்களுக்கு இவங்க மருந்துகள் கையினால் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய தூய்மை பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு காலை உணவு ஒன்று வீட்டில் செஞ்சு கொடுக்கறது, இல்லை கடையில் வாங்கி கொடுக்கறது, அப்படி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது சில நல்ல உதவிகள் செய்கிறது, அந்த உதவிகள் மூலமாக அவங்களுடைய பாராட்டையோ அன்பையோ பெறுவது துலாம் ராசிக்கு சனி வக்கர பயிற்சி காலங்களில் ஒரு தூய்மையான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கையை நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார் என்பது உண்மை.